Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா relation between KP and KC, அதாவது physical and chemical equilibrium chapterல class 11 chemistry தமிழ்நாடு syllabusல உள்ள concept. That is nothing but relation between KP and KC. So KP KC னா என்ன, what are the equilibrium constant, solid liquid phase க்கு என்னது, gaseous phase க்கு என்னது, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ KP and KC இதோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, யா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட் இஸ் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி. ஸோ இந்த ரியாக்ஷன் சேம் ரியாக்ஷன் தான் எடுத்துருக்காங்க. தட் இஸ் XA + YB is in equilibrium with LC plus MD. ஓகே, அண்ட் அதோட KC KP இருக்குது. அண்ட் இதை வச்சு நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் KC. KC இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா concentration of C to the power of L and into concentration of D to the power of M divided by concentration of A into X and concentration of B to the power of Y. இது கொடுத்துருந்தாங்க KCக்கு. அண்ட் KPக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, partial pressure of C into L, partial pressure of D to the power of M and partial pressure of A to the power of X plus partial pressure of B into partial pressure of B to the power of Y. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸ். இதிலிருந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறத நீங்கள் சாப்டர் 6ல் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் வால்யூம் 1ல். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் PV இஸ் ஈக்குவல் டு NRT. இது நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் தி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ P இங்கே வச்சுட்டு வியை வந்து டிவிஷனில் கொண்டு வந்தால் N/V இன்ட்டு RT. ஓகே, ஸோ இங்கே N/V என்னங்கிறத நம்ம யாருக்குள்ளே லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் பார்த்துருக்கோம். N/V இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி ஆக்டிவ் மாஸ். ஓகே, ஸோ ஆக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு N/V, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை த வால்யூம் of the container. Okay, so N/V and just active mass னு எழுதிக்கோங்க. So P is equal to active mass into RT. and active mass ஓட definition என்னதுங்கிறத நம்ம law of mass actionல படிச்சோம். It is nothing but the concentration, ஒரு concentration எடுத்து அதோட பவரில் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் டு தி பவர் ஆஃப் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே டோட்டல் ப்ரெஷர் வித் தி இதை எழுதணும். ஓகே, ஸோ ஆஸ்டோ நம்மளுக்கு இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், P is equal to active mass into RT எழுதியாச்சு. P is equal to active mass into RT. ஆக்டிவ் மாஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் A எழுதுங்க ஃபஸ்ட்டு. A ஆக்டிவ் மாஸ்னால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ ரியாக்ஷன் நம்மளுக்கு என்ன, XA + YB is in equilibrium with LC plus MD இதான். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வந்து ரியாக்டன் வந்து உங்களுக்கு A, அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு X. சிமிலர்லி PB எழுதணும்னா ரியாக்டன் வந்து உங்களுக்கு B அண்ட் அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு Y. அதே மாதிரி சிமிலர்லி PC ப்ரெஷர் வந்து Cக்கு எழுதணும்னா இட் இஸ் நத்திங், அதாவது பார்ஷியல் ப்ரெஷர்னு எழுதிக்கலாம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ரியாக்டன் ப்ராடக்ட் இந்த டேர்மில் ஆக்டிவ் மாஸ் வச்சு எப்படி எழுதலாம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் C அண்ட் அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் L. அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் D இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D அண்ட் அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு M. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே நம்ம ஒரு மேஜர் இதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ RT, வாட் இஸ் RT? இந்த RT மிஸ் பண்ணிட்டோம். ஐம் சாரி. ஸோ ஐம் ரைட்டிங் இட், I will write over here. I'm writing it again so that it doesn't confuse you. So P is nothing but it is equal to active mass into RT. So active mass வந்து உங்களுக்கு it is the concentration. Okay, so reaction வந்து உங்களுக்கு XA plus YB is in equilibrium with LC plus MD. இதான் உங்களுக்கு okay, I'm writing it again. P is equal to active mass into RT and உங்களோட ஈக்குவேஷன் வந்து XA plus YB is in equilibrium with LC plus MD. ஓகே, ஸோ இது எழுதியாச்சு. அண்ட் ஆக்டிவ் மாஸ்னால் இட் இஸ் தி கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் ஆஃப் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டு தி பவர் ஆஃப் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து Aக்கு வந்து X இருக்குது பாருங்கள். ஸோ X into RT எழுதியாச்சு அண்ட் அதுக்கும் பவரில் X போட்டாச்சு. And similarly partial pressure of B is equal to concentration of என்னது B into the power of X and அதோட இதுலேயும் அதாவது RT power of X ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கோங்க. அண்ட் PCக்கும் அதே மாதிரி எடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C, ஐம் சாரி அதுக்கு X வராது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் B வந்து உங்களுக்கு Y அண்ட் C போட்டுக்கோங்க, RT போட்டுக்கோங்க. அண்ட் அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்னது L பாருங்கள். ஸோ L அண்ட் PD எடுத்தோம்னா அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு என்னது, இட் இஸ்
m. Okay, so m எழுதியாச்சு and இங்கே உங்களுக்கு m வந்துரும். That's it. Okay, so இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. And kc என்ன kp என்னன்னு தெரியும். So kp என்னது, it is pc power of l into pd power of m, pd power of m into into divided by PA power of x into PB power of y வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம we are writing in the term of partial pressure. So partial pressure of A stoichiometric coefficient x and B க்கு stoichiometric coefficient y and இதுக்கு L and இதுக்கு M இந்த டேர்மில் எழுதியாச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த எல்லா இதையுமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், it will be A power of x into RT power of x. அதே மாதிரி B A வராது பிகாஸ் நம்ம இங்கே ப்ராடக்ட் எழுதும். ஸோ C தான் ஃபஸ்ட் எழுதணும். So it will be C power of L into RT power of L அதே மாதிரி D power of M into RT power of M and அதுக்கடுத்து கீழே எழுதுனோம்னா it will be A power of x and RT power of x and அதுக்கடுத்து B power of y and அதுக்கடுத்து RT power of y. So இது எல்லாமே நம்ம எழுதியாச்சு. That's it. Okay, so எழுதியாச்சு. And what to do next, இது ரெண்டையும் just compare பண்ணால் போதும். Okay, so நம்ம KP எழுதியிருக்கபடி பார்த்தா it is C power of L RT power of L. Better I will write with red color pen so that it is easy for you. Okay, so C power of L into D power of M, I'm sorry, KP என்னது எழுதணுங்கிறது I will write it, C power of L into RT power of L and D power of M into RT power of M divided by ஒரு big division into A பவரில் உங்களுக்கு x and RTலையும் உங்களுக்கு x இருக்குது and அது போக உங்களுக்கு என்னது இருக்குது, that is B இருக்குல்ல, so B power of y into RT power of y இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எழுதணும்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஓகே, ஸோ பவரில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அந்த CADB அதெல்லாம் செப்பரேட்டாக எழுதுனா you will be getting C power of L and A உங்களுக்கு x வந்துடும் and அதே மாதிரி இங்கே D power of Mமும் you will be getting B power of y. ஸோ இது எல்லாமே வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் கேல்குலேஷன் அண்ட் ரிமைனிங் உங்களுக்கு இருக்குது RT, இங்கேயும் RT இருக்குது அண்ட் பவரில் உங்களுக்கு ரெண்டு மல்டிப்ளிகேஷனுக்கு சேம் பேஸ் இருந்தால் யூ ஹவ் டு ஆட், ஸோ L + M. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே சேம் பேஸ் இருக்குது அண்ட் பவரில் மல்டிப்ளிகேஷன், ஸோ x + y ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் இன்னொரு ஃபார்மேட்லேயும் எழுதலாம், தட் இஸ் C power of L D power of M divided by A power of x and B power of y எழுதியாச்சு into. ஓகே, ஸோ RT இருக்குது, RTயை வச்சு எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள் சேம் பேஸ் within division. ஓகே, ஸோ சேம் பேஸ் டிவிஷன்னா you have to subtract the power. ஸோ L + M minus x + y. That's it. So simple concept. ஓகே, ஸோ இந்த எல்லா சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சு நம்மளுக்கு என்ன வரும், KP will be equal to C power of L D power of M divided by A power of x and B power of y into RT to the power of L + x L + M minus x + y. இது எல்லாமே வந்தாச்சா? ஓகே, வந்தாச்சு. And then KP is equal to, okay, so what is KC? Equilibrium constant KC உங்களுக்கு என்ன, it is nothing but C to the power of L and D to the power of M divided by A to the power of x plus B to the power of y. இது எல்லாம் வந்தாச்சு. So it is equal to KC into RT whole power of, so in the L plus M plus minus x plus y, this is the number of moles of products and this is the number of moles of reactant. So number of moles of product minus reactant. So இது ஒரு small change எடுத்துக்கலாம், del n எடுத்துக்கலாம், that is the coefficient, stoichiometric coefficient number of moles. So powerல del ng வந்தாச்சு. So del ng is nothing but the number of moles of product minus the number of moles of reactant in the gaseous phase only, because இது வந்து we are taking KP வந்து உங்களுக்கு it is applicable to the gaseous phase only. Okay, so this is the relation between KP and KC and இதுக்கு உங்களுக்கு ஒரு well known examples கொடுத்திருப்பாங்க பாருங்க. So it will be mind blowing examples உங்களுக்கு they would have given, see that. Okay, so KP equal to KC RT del ng இந்த ஈக்குவேஷன் வந்தாச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது it is the examples. Okay, so examples பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், sorry, okay, so கொடுத்தாச்சு.
when number of moles of product is equal to number of moles of reactant del Ng என்ன ஆகும் அதான் first question. So del Ng is equal to NP minus NR ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் it will become NP minus NR வந்து NR minus NR which will be equal to 0. So del Ng உங்களுக்கு 0 ஆயிரும். del Ng எப்போ 0 ஆகும் number of moles of product reactant ரெண்டுமே ஈக்குவல் ஆகல அப்போ என்ன ஆகும் Kp will be equal to Kc already we know it is RT to the power of del Ng. So பவரில் உங்களுக்கு 0 வந்து anything power 0 1. So simply Kp is equal to Kc in the case. Okay, so இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதில் பார்க்கலாம். First example number 1 வந்து hydrogen iodide. Okay, so H2 plus I2 gives hydrogen iodide. இந்த கேஸில் பாருங்க and ரெண்டு கேஸ்லையுமே சேம் நம்பர் N2 plus O2 is equal to 2NO. So del Ng உங்களுக்கு என்ன ஸோ இந்த கேஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு கேஸ் நம்பர் 1 del Ng 0வா ஆகுதுக்கு. ஸோ del Ng இதில் 0வா எப்படி ஆகுது ஸோ del Ng is the number of moles of product. இல்லை number of moles of product வந்து உங்களுக்கு இது reactant வந்து உங்களுக்கு இது. ஸோ ப்ராடக்ட்டில் 2 mole இருக்குது அண்ட் reactantல 1 plus 1 2 mole இருக்குது. So 2 minus 2 is obviously 0. அதனால் del Ng 0 and Kp is equal to Kc இது கொடுத்தாச்சு. ஓகே and the next concept del Ng பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும் del Ng பாசிட்டிவாக இருந்தால் Kp Kc RT இது பாசிட்டிவாக இருக்கும் and Kp வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக it will be greater because பவரில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓகே ஸோ Kp will be greater than Kc அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு del Ng கண்டுபிடிக்க del Ng இது என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இது ரியாக்டன்ட் இது. ஸோ இதில் வந்து 2 மோல்ஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து 1 plus 3 equal to 4. ஸோ del Ng ஃபஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சா it is 4 minus 2 2 இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால Kp will be obviously greater than Kc. ஓகே and then next PCl5க்கு இதுக்கு பாருங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு 1 plus 1 2 moles இருக்குது ப்ராடக்ட்டில் அண்ட் ரியாக்டன்ட்ல 1. ஸோ del Ng will be obviously equal to 2 minus 1 which is 1. ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ which is Kp is greater than Kc. செகண்ட் கேஸும் முடிச்சாச்சு. கேஸ் நம்பர் 3. ஸோ கேஸ் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் del Ng நெகட்டிவாக இருந்தால் பவர் நெகட்டிவ் பவராக இருந்தால் என்ன ஆகும் பாசிட்டிவ் பவராக இருந்தால் Kp will be greater than Kc and நெகட்டிவ் பவராக இருந்தால் it will be Kp will be less than Kcயாக இருக்கும். ஸோ பவர் பாருங்கள் del Ng will be equal to உங்களுக்கு 2H2O இருக்குது that is 2 இருக்குது del Ng is equal to number of moles of product minus number of moles of reactant. ஸோ number of moles of product வந்து உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள் it is 2 and reactant வந்து உங்களுக்கு 2 plus 1 which is 3. ஸோ it is minus 1 நெகட்டிவாக இருக்குது. ஸோ Kp is less than Kc and இதே மாதிரி செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா del Ng is equal to NP minus NR பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது and இதில் 2 plus 1 3 இருக்குது. ஸோ it is same 2 minus 3 is minus 1. ஸோ இதில் நெகட்டிவாக இருக்குது which implies Kp is less than Kc. That's it. Okay, and this is all about the equilibrium constants and relation between Kp and Kc. இதில் பாருங்கள் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க relation between equilibrium constant கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ரியாக்டன் வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுற ரியாக்ஷன் தான் உங்களுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் உங்களுக்கு equilibrium constant Kcயாக இருக்குது. இதை ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் சிமிலரி அதே மாதிரி ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும் ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷனாக அந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுதாங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணால் என்ன ஆகும் Lc plus Md is in equilibrium with Xa plus Yv. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு Kc என்ன ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் Kc உங்களுக்கு என்னது இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு நான் இது ஜஸ்ட் ஒரு புக்கில் கொடுத்துக்க மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்லி. ஸோ Kc உங்களுக்கு இந்த கேஸில் C power of L and M power of D that is product divided by the concentration of reactants A power of X and B power of Y வரும் ஃபர்ஸ்ட் கேஸில். அண்ட் இது செகண்ட் கேஸில் இதை ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் Kc உங்களுக்கு ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் இட் இஸ் A and B. ஸோ A power of X and B power of Y divided by C power of L and D power of M வரும். ஸோ இது எங்கே இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. தட் இஸ் ஃபஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் கம்பேர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுது ஸோ நியூ இது K நியூ வந்து இட் இஸ் ஜஸ்ட் த இன்வர்ஸ். ஸோ 1 by Kc. ஓகே ஸோ இஃப் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட் the equilibrium constant will also be reversed. That's it. Okay அதை தான் உங்களுக்கு இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ Kc and similarly A B convert பண்ணி B C convert பண்ணி C D convert பண்ணி A D convert பண்ணி அது ஸோ ஐம் சாரி இது மூணுமே இருக்குது ஸ்டெப் இது இந்த 3 ஸ்டெப் இருக்குது அண்ட் A டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாமே எழுதி பார்த்தீங்கன்னா K4 is equal to K1 K2 K3 இதே மாதிரி நீங்கள் can establish the reactions relation between the equilibrium constants. That's it. So this is all about the relation between Kp and Kc and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.